சீனு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்டா. உனக்கு டிரைவர் காளிமுத்த பத்தி தெரியுமா? காளிமுத்துவா? டேய், என்னடா இவ்ளோ யோசிக்கிற? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல அவரு டிரைவரா வேலை பார்த்தாருன்னு நம்ம பாட்டி சொன்னாங்க. ஓ, அந்த காளிமுத்து ஐயாவா? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. அவர் நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்ம வீட்ல தான் டிரைவரா வேலை பார்த்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறாங்கன்னா ஏதோ டிரைவர் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சீனு, அந்த காளிமுத்த பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? ஓ, எனக்கு தெரியுமே. அந்த காளிமுத்து ஐயா தான் சின்ன வயசுல என்ன தனாவ டெய்லி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு, திரும்பி அவரே கூட்டிட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தாத்தாவுக்கு ரொம்ப விசுவாசமான ஆளா இருந்தார் அவரு. ஓ, அவ்வளவுதானா? வேற எதுவும் தெரியாதா? தெரியுமாயா, நம்ம ரகுராம் மாமா கூட டிரைவிங் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காளிமுத்து ஐயா தான் அவருக்கும் கார் ஓட்டிட்டு இருந்தாரு. என்ன ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவரோட கண் பார்வை குறைஞ்சதுனால அவரு வேலையை விட்டு நின்னுட்டாரு. அவர் குடும்ப கஷ்டத்தை பார்த்துதான் நம்ம ரகுராம் மாமா அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அனுப்பி வச்சாரு. அது இல்ல சீனு, நம்ம கணக்குல இருந்து அவரோட அக்கவுண்ட்டுக்கு 2002ல இருந்து இப்ப வரைக்கும் மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி பணம் போயிட்டே இருக்கு. இருக்கட்டுமாயா, அதனால என்ன, நல்ல விஷயம் தானே. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காரு, அவருக்கு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் அத சொல்ல வரலடா. 2002ல தான் ஜீவாவும் பிறந்திருக்கான். சீனு, பொதுவா இந்த மாதிரி பெரிய பெரிய முதலாளிங்க இருக்கிற வீட்ல அவங்களுக்கு விசுவாசமான வேலைக்காரங்களுக்கு தான் முதலாளிங்களை பத்தின ரகசியங்கள் முழுசா தெரியும். ஆமாமாயா. பெரியப்பா வந்து இந்த ஜீவா விஷயத்துல எதுவுமே வாயை திறக்காம அமைதியா இருக்கிறத பார்த்தா அவர் எதையும் மறைக்கிறாருன்னு தானே அர்த்தம். இல்லனா யாரையோ காப்பாத்தணும்னு கூட நினைக்கலாம்ல. சோ கண்டிப்பா இந்த காளிமுத்து ஐயாவுக்கு நம்ம பெரியப்பாவை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான், அவருக்கு தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. தாத்தா காலத்துல இருந்து ரகுராம் மாமா வரைக்குமே அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் அவரு தான் கூடவே இருப்பாரு. இவருக்கு அந்த ரகசியம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா சீனு, நம்ம உடனடியா போய் அவரை பார்த்து பெரியப்பாவை பத்தின உண்மைகளை எதையாவது வெளியில கொண்டு வந்துட்டா ஈஸியா அந்த புவனேஸ்வரிய ஜெயிச்சிடலாம்.